ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பிரஜன் போனதுனால. பிரஜன் ஏன் போனார்? அவர் நல்லா தானே விளையாடிட்டு இருந்தார், கடந்த 2 வாரமாக சூப்பராக விளையாடிட்டு இருந்தார், மக்கள் ஏன் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் இந்த பிஆர்லாம் தெரியாது, எங்ககிட்ட பணம் இல்லை, அதனால வந்து பிஆர் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரம்யா உடனே சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லுவாங்க. சாண்ட்ரா வந்து விக்கல் சீக்கிரம் என்கிட்ட வந்து பேச பார்த்தாரு, என்கிட்ட அவர் பேசுறதே பிடிக்கல, அவர் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறாரு, நான் தான் பேசுறது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரம்யா சொல்லுவாங்க, பேசுனா சும்மா இன்னும் ஹாய் பாயின்னு பேச, ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீக்கிரம் பேசுறதே பிடிக்கல அப்படின்னும் போது சரி பேசாத விட்டுடு அப்படின்ற மாதிரி ரம்யா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்க, திவ்யா பற்றி புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் யாருக்கிட்ட? பார்வதி கிட்ட வந்து திவ்யாவை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பிரஜன் போன உடனே எனக்கு கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க, நான் ட்ரெஸ்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட சொல்லுவாங்க, மாப்பு டாஸ்கில் நீங்கள் என்ன தலையாக சொன்னேன்னு திவ்யா கூட அது வந்து மூஞ்சி மாறிச்சு, கனி கூட மூஞ்சி மாறிச்சு. திவ்யா வந்து நீங்கள் என்னை வந்து தலைன்னு சொன்னேன்னு நானும் இருக்கிறேன், நான் ஏன் தலையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திவ்யா பேசினாங்க. ஸோ அப்போதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திவ்யானுடைய ஆக்டிவிட்டீஸை மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட ஏன் கோவமாக இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட எதுக்கு கோவமாக இருக்கிறாங்கன்னு திவ்யாவுக்கு இது வரைக்கும் தெரியல. அவங்க வந்து அது போட்டு மண்டை குழப்பிட்டு இருக்காங்க, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் டாஸ்கில் கூட சார் சொன்னார் இல்லைங்களா, அது ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஏன் வந்து என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட வந்து ஏன் சொல்லலை, நான் ஃபன் பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாண்ட்ராவுக்கு ஒருத்தர் ஆகலைன்னா எல்லா விஷயத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறாமையில் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்வதி ஐயோ சாமி குரூப்பு சேர்ந்துட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. பிரஜன் போனவனே எல்லாருமே குரூப் சேர்ந்துட்டாங்களாம். காலையில் நீங்கள் உட்காந்து பேசியிருந்தீங்களேம்மா, அதுதாம்மா குரூப்பு. நீ, சாண்ட்ரா, பிரம்யா, அமித் பார்கவ், கம்ருதீன், வினோத், நீங்களாம் உட்காந்து பேசிட்டு இல்லை, மற்றவங்களை பற்றி உள்ளே இருக்கிறவங்கள பற்றி தப்பாக பேசிட்டு இல்லை, அதுதான் குரூப்பு. உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க காமெடியாக பாட்டு பாட்டிக்கின்னு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் குரூப்புக்கு உள்ள டிஃப்ரெண்ட் எது, அந்த குரூப்புக்கு உள்ள டிஃப்ரெண்ட் அது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சம், வீழ்த்துறது எப்படி, சாவடிக்கிறது எப்படி, போட்டு தள்ளுறது எப்படி, இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, குழி தோன்றது, இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக பேசிக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு அப்படி ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த லைவில் வந்து சாண்ட்ராவனுடைய புலம்பல் அதிகமாகிட்டு இருக்கு. சாண்ட்ரா வந்து அழுகுறன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஃபீலை வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியல. ரொம்ப நாள்லாம் ஃபீல் பண்ணினே இருந்தாங்கன்னா, இந்த சீனை போட்டுனே இருந்தாங்கனாக்கா ரம்யாவுக்கு சொன்ன மாதிரி தான் நடிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது சொல்லாத வரைக்கும் அவங்க வந்து அது இதோட ஸ்டாப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சாண்ட்ராவுக்கும் திவ்யா மேலே இன்னொரு கோவம் என்னன்னாக்கா, 3 பேரும் ஒன்றா குரூப்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்கேப் ஆகிட்டு வந்திருந்தோம். இப்போ தனித்தனியாக விளையாடும் போது என்ன ஆச்சுனாக்கா பிரஜன் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதையும் ஒரு காரணமாக வச்சு சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்க, திவ்யா திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது வந்து பிரஜன் வந்து காப்பாற்றப்பட்டாராம். அவர் தனித்தனியாக இருந்ததுனால சரியா இல்லைன்றதுனால பிரஜன் வந்து எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையும் ஒரு குத்தமாக தான் சொல்லுவாங்க. அதாவது கன்னி குரூப் வந்து எப்படி திவ்யாவை வந்து தன் பக்கம் இழுத்துக்கினாங்க பார்த்தீங்களா, இப்படி நீங்கள் தனித்தனியாக விளையாடினீங்கனாக்கா நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க, எங்கள் குரூப்புக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை கூப்பிட்டுக்கினாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ மோசமான எண்ணம், எவ்வளோ மோசமான கேவலமான எண்ணங்கள் இதெல்லாம். என்னத்துக்கு இப்படி கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பார்வதி ரொம்ப வஸ்ட்டுங்க. அதாவது வந்து நீங்கள் எல்லாம் வந்து டைட்டில் வின்னர்னு சொல்கிறீங்க, இப்படி விளையாடுறவங்களுக்கெல்லாம் டைட்டில் வின்னர் கொடுத்துட்டு இன்னும் பாடு பட போகிறோன்னு தெரியல. இந்த கேரக்டர்லாம் டைட்டில் வின்னர் கொடுக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு பார்வதிலாம் டைட்டில் வின்னரே ஆகக்கூடாது. எவ்வளோ கேவலமான எண்ணம், எவ்வளோ மோசமான எண்ணம். ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கிறார் பார்வதி வந்து சாண்ட்ராவை ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கிறார். பேச வச்சுட்டே இருக்கிறார். மக்கள் மனசில் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா தப்பான எண்ணத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். 2 வார்த்தை பேசிட்டு நின்றுறாங்க பார்வதி. சாண்ட்ரா தான் பார்த்தீங்கன்னாக்கா புலம்பி தள்ளினே இருக்கிறாங்க. மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுறது, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆமால அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க குரூப் அப்படி தான் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் நவ யோகியமாக விளையாடிட்ட மாதிரி மற்றவங்களெல்லாம் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.